ஒரு முடிவெடுத்தா அது எடுத்ததுதான். உங்களை கேள்வி கேட்கணுங்கிறது என் நோக்கம் இல்ல பெரியப்பா. ஆனா நியாயத்தை சொல்ல வேண்டியது என்னோட கடமை தானே. ரகு, கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருப்பா. கதிர் தப்பு பண்ணலன்னு மாயாவும் சீனுவும் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல. நம்ம தானே புள்ளத்தாச்சியா இருக்காப்பா. அவ மனசு சங்கடப்படக்கூடாது. தயவு செஞ்சு இத பெருசுப்படுத்தாதப்பா. நீ உள்ள போப்பா, நான் பாத்துக்கிறேன். இல்ல பாட்டி, அப்பா இவ்ளோ பிடிவாதமா இருக்கிறப்ப நானும் என் புருஷனும் இங்க இருந்து ஏன் அசிங்கப்படணும்? நாங்க போறோம். ஏண்டி நீ அவசரப்படுற? அதான் நான் பேசிட்டு இருக்கேன்ல. ஏதோ பண்ணிக்கங்க, இதெல்லாம் எனக்கு சரியா படல. ஏண்டா உனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? என்னமோ உனக்கு நேரமே சரியில்லை. நான் என்ன பாட்டி பண்றது? நான் நல்லது பண்ணா அது எனக்கே கெடுதலா வந்து முடியுது. சரி விடு, காலம் இப்படியே போயிடாது. எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்னடி அவன் தான் ஏதோ கோவத்துல பேசுறான்னா நீயும் பதிலுக்கு வீட்டை விட்டு போறேன்னு சொல்ற? என்னை மீறி நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவியா? நீங்க 2 பேரும் இங்கேதான் இருக்கணும். மாயா, நீ இவங்கள உள்ள கூட்டிட்டு போமா. போங்க உள்ள. பெரிய மனுஷன் போ. கூட்டு போங்க. இப்ப உனக்கு சந்தோஷமாடி? ஓ, எல்லாம் இவளோட வேலை தானா நினைச்சேன். டேய், நீ வேற திரும்ப ஆரம்பிக்காத. பெரியவனை இப்பதான் சமாதானப்படுத்தி பேசி அனுப்பியிருக்கேன். மறுபடியும் நீ ஏதோ பிரச்சனை ஆரம்பிக்காத. நான் மட்டும் சொல்லனா இன்னமும் அவன் உள்ளதான் இருந்திருப்பான். நடந்த விஷயத்த அப்படியே மறைச்சிருப்பாங்க. அவங்க பண்ற திருட்டுத்தனத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்படியே அமைதியா இருக்கணுமா அத்தை? அப்படிலாம் என்னால இருக்க முடியாது. போடி உள்ள. என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு கேட்டீங்களா மாமா? நீங்க கோவப்படாதீங்க. பாத்தீங்களாமா எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா? இவ கூட போய் என்ன சேர்ந்து வாழ சொல்றீங்க? இப்படி கெட்டெண்ணம் முடிச்சவ கூட எப்படிமா வாழ முடியும்? எல்லாம் என் தலை எழுத்து. சரி வாங்க வாங்க. ஐயோ கடவுளே, இவளுக்கு எப்பதான் நல்ல புத்தியை கொடுக்க போறியே தெரியல. என்ன கதிர், என்ன யோசிச்சுட்டு இருக்க? அதான் எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சுல. இன்னும் நீ எதுக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி கஸ்டம் ஆபீஸ்ல இருந்து சர்டிபிகேட் கொடுத்திருந்தாலும் மாமா இன்னும் முழுசா நம்பல. நான் தப்பு பண்ணிருப்பேனுங்கிற சந்தேகத்திலேயே அவர் என்ன பாக்குறாரு. நீ புள்ளத்தாச்சியா இருக்கன்னு நம்பிட்டு தான் பாட்டி நம்மள இங்க தங்க வச்சிருக்காங்க. மாமாவும் அதனாலதான் அமைதியா போயிட்டாரு. ஆனா நீ கர்ப்பமா இருக்கிறதா நம்ம நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கோம் தானா? அதுக்காக என்ன பண்றது? அப்பா கிட்ட உண்மையை சொல்ல முடியாத ஒரு நிலைமை. புரியுது தானா? ஆனா இந்த உண்மையை நம்மளால ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. இந்த விஷயம் மாமாக்கு எப்படியும் தெரிய வரும். அப்ப அவர் ரொம்ப வேதனைப்படுவார். ஒருவேளை மாமா என்ன இந்த வாரிசு விஷயத்துல நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டீங்களே நம்மளை பார்த்து கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றது தானா? ஒவ்வொரு நிமிஷமா அதை பத்தி நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னால ஒரு முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்க முடியல. புரியுது கதிர், ஆனா இப்போதைக்கு நமக்கு வேற வழி இல்லடா. இல்லதானா, நம்ம மேல நம்பிக்கை வச்ச ஒருத்தங்களை ஏமாத்துறதுதான் உலகத்துல பெரிய துரோகமே. அதுவும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்யவே கூடாது பாவம். நாம இத வேணும்னு ஒண்ணும் பண்ணலடா. எனக்கு புரியுது. ஆனா இதுக்கு மேல நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டாம். ஒண்ணும் உண்மையை சொல்லுவோம், இல்ல இந்த வீட்டை விட்டு போயிடலாம். எல்லாருக்கும் பாய் தானா. அண்ணி, எங்களுக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நாங்க போயிட்டு வந்துடுறோம் அண்ணி. ஆம், இரு சிவா, பிரசாதம் கொடுக்கறேன். கொடுங்கம்மா. இந்தா. பத்மா, நீங்களும் வச்சுக்கோங்க. அண்ணி, அப்ப நாங்க வரோம் அண்ணி. வாங்க மாமா போலாம். வாங்க போலாம்.
அண்ணி உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது? இல்லம்மா வேண்டாம், இருக்கட்டும். ம். ஜானகி, உனக்கு காஃபி வேணா போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? ஐயோ இல்ல அத்தை, எதுவும் வேண்டாம். ம், சரிம்மா. அப்போ தனா, கையை காட்டு, கயிறு கட்டி விடுறேன். கயிறு கட்டும்போது நாடி துடிச்சு பார்த்துட்டா நான் பிரெக்னென்ட் இல்லைங்கிற விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கொடுங்கம்மா, நானே கட்டிக்கிறேன். அம்மா தான் கட்டி விடுறேன்னு சொல்றேன்ல, காட்டு. நீ ஏன் கையை நீட்ட மாட்டேன்னு எனக்கு தெரியும் தனா. என்னம்மா சொல்ற? கையை கொடு. மாயா உன்னோட விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டா தனா. இத பாரு தனா, போலியான கர்ப்பம் உருவாகிறது சகஜமான விஷயம்தான். இது எல்லாருக்கும் ஏமாற்றமா தான் இருக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு சீக்கிரமாவே குழந்தை உண்டாகும். என்ன? ஆனா இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லாம மறைக்கிறது தான் மனசுக்கு கஷ்டமா இருக்குமா? சூழ்நிலை அப்படி இருக்கே, என்ன பண்றது? அதுக்காக கவலைப்பட்டுட்டே இருந்தா எல்லாமே சரியாயிடுமா என்ன? ஒரு நாள் உன் அப்பாவுக்கு தெரியதான் போகுது. இல்ல நாமளே அவர்கிட்ட சொல்றதுக்கான சூழ்நிலை வரும். சரி, நீ சும்மா மனசை போட்டு குழப்பிக்காதுடா. அதான் இப்ப அம்மா வந்துட்டேன்ல, பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா நான் பாத்துட்டு சும்மா இருப்பேன். நான் சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா.